நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இதுதான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். வெங்காயம், தக்காளி யூஷுவலாக நம்ம என்னென்ன எடுப்போமோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு அதில் வெங்காயத்தை கட் பண்ணி அதை வதக்கிக்கிட்டு இருக்கேன். இங்கே பக்கத்தில் சுடுதண்ணி காய வச்சுருக்கு. இது அரிசி போடுறதுக்காக. இதில் ஆம்பூர் பிரியாணியில் மெயின் இஞ்சியும் பூண்டையும் ஒன்றா அரைக்காமல் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு பூண்டு போடணும். பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தான் இஞ்சி போடணும். இஞ்சி போட்டு அதுக்கடுத்து நல்லா வதக்கினதுக்கு பதிலாக இதில் நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்கிறணும். இது சில்லி பேஸ்ட்டு. நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு மிளகாய் வத்தலை நல்லா வறுத்துட்டு அதை நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும். அதை காரத்துக்கு ஏற்றது மாதிரி போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடி தக்காளி போட்டு கிண்டணும். நான் தக்காளி போடுறத வீடியோ எடுக்கலை. தக்காளி போட்டு நல்லா மசித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினாவை போட்டு கிண்டணும். அது போட்டு கிண்டினதுக்கப்புறமா சிக்கன் பீஸை கழுவி வச்ச சிக்கன் பீஸ் எடுத்து போடணும். எங்களுக்கு பிரியாணியில் போடுற அந்த பீஸ் பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சமாக சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் போட்டு நல்லா கிண்டினதுக்கு பதிலாக கிண்டினதுக்கு அப்புறமா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறணும். லெமன் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் நான் தயிர் கட்டி தயிர் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம எப்பயும் போல் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறணும். இங்கிட்டு தண்ணி நல்லா கிண்டி விட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். அதுக்கு அங்கிட்டு நம்ம சுடுதண்ணி காய வச்சுருந்தோம்ல அதில் நம்ம அரிசியை கொட்டி அதில் உப்பு போட்டுக்கிட்டு கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் தான் அரிசி வேகணும். இதில் ஃபுல்லாக 80% கூட பாயில் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். எடுத்து அதை வடிச்சிட்டு திருப்பி நம்ம இங்கிட்டு அந்த கிரேவியில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதில் அந்த அரிசியை போட்டு ரொம்ப கிண்டிடக்கூடாது. ரொம்ப கிண்டினோன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். அதை லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு மேலே 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இப்போ அப்படியே தம்மில் போட்டுறணும். தம்மில் போடுறதுக்கு நான் இப்படி ஒரு பீங்கார் பாத்திரத்தை மேலே வச்சுட்டு அந்த உரல் இருக்குல்ல, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம்ல, அந்த உரலை மேலே வச்சு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஒரு கமகமன்னு ஒரு ஸ்மெல்லோட நல்லா ஆவி பறக்க பிரியாணி நல்லா உதிரியாகவும் இருக்கும். அடியில் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டி இருக்காது. சில பாத்திரத்துலலாம் கூட அடியில் ஒட்டி இருக்கும். இதில் அந்த மாதிரி கூட அடியில் உங்களுக்கு ஒட்டி இருக்காது. அப்படியே உதிரியாக சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கலருக்கு எதுக்குமே எதுவுமே நம்ம சேர்க்கல. வெறும் அந்த சில்லி பேஸ்ட்டு மட்டும்தான். அது மாதிரி உங்களுக்கு கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அடியில் கூட உங்களுக்கு எதுவுமே ஒட்டி இருக்காது. பிரியாணி நல்லா உதிரியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்.